யார் வந்து உங்களிடையே இப்ப பேசுனது? விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனாங்க சார். சார் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சார். பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நாங்க ஸ்போர்ட்ஸ் விடுதியில இப்ப பையன் கிடைச்சதுக்காக ரொம்ப பெருமைப்படுறோங்க சார். அவர் சொன்ன இதெல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்பவே நல்லா பண்ணுவாரு அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்கு எங்களுக்கு. என்னென்ன சொன்னாரு உங்களுக்கு? பேரண்ட்ஸ்க்குலாம் என்னென்ன சொன்னாரு? ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த விளையாட்டு விடுதியில மாணவர்களுக்கு தர கிட்டு அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். குவாலிட்டியா தரணும், நைக் அந்த மாதிரி தரணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கோச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு வந்து இது பண்ணணும். டெய்லியுமே அதை விட அவர் சொன்னதுல எதுன்னு பாத்தீங்கன்னா, டெய்லியுமே நான் மார்னிங் வந்து 10 o'clock வரைக்கும் நான் நேரு ஸ்டேடியத்துல தான் இருப்பேன். இருக்கும்பொழுது எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணுவேன், டெய்லியுமே பண்ணுவேன் அப்படின்ற பொழுது பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்குங்க சார். பசங்க எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க, நல்லா சாதிப்பாங்க. தமிழக முதலமைச்சர் சரியான விளையாட்டுத்துறைக்கு சரியான அமைச்சரை போட்டிருக்காருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா நம்பிக்கை இருக்குங்க சார். ஒரு விளையாட்டு தெரிஞ்சவரால மட்டும்தான் விளையாட்டுத்துறையை சரியா நிர்வாகம் பண்ண முடியும். அந்த அடிப்படையில வந்து சரியா தான் முதலமைச்சர் வந்து இது பண்ணியிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்குங்க சார். சரியான அமைச்சரா? சரியான அமைச்சர் தாங்க சார். 100% சரியான அமைச்சர். நன்றி. நன்றி. ஆனா யாருமே இப்ப உங்க மத்தியில பேசுனது? ஐயா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆதவ அர்ஜுனா அவங்க பேசினாங்க. குழந்தைகளுக்கு நல்லா மோட்டிவேஷனாக சூப்பராக சொன்னாங்க. அதுக்கப்புறம் இத்தனை நாள் இருந்த ஸ்போர்ட்ஸு காட்டிலும் இன்னும் வரும் குழந்தைகளுக்கு வந்துட்டு மோட்டிவேஷனாக கேர்ள்ஸ்க்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாரும் சரிசமம், குழந்தைகளில் வந்துட்டு எல்லாரும் சரிசமம், ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்னும் நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு நல்லா மோட்டிவேஷன் பண்ணாங்க. நம்ம பேரண்ட்ஸுக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, ஆனால் இருந்தாலும் எங்கள் குழந்தைய ஸ்போர்ட்ஸில் இது எஸ்டிஏடியில் செலக்ட் ஆனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆதவ அர்ஜுனா சார் நல்லா ஸ்பீச் பண்ணால அவரும் இன்னும் எங்கள் குழந்தைகளை நல்லா நாங்கள் எப்படி பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கிட்டோமோ அது மாதிரி குழந்தைகள் அவங்களும் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். முதலமைச்சருக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆதவ அர்ஜுனா சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சார் என்ன சொன்னாரு? எப்படி இருந்தது அவரு ஸ்பீச்? ஒரு ரியல் பிளேயர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனால் என்ன ஃபேக்ட் இருக்குமோ அதை பற்றி கரெக்டாக ரொம்ப தெளிவாக கிளியராக பேசினார். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது, எது தேவை, ஸோ அதோட விஷன் கரெக்டாக இருந்தது அவர்கிட்ட. இப்போது தமிழ்நாடு டீம் வந்து ஒலிம்பிக்கை போய் வின் பண்ணணும், ஸோ அந்த ஒரு விஷன் இருக்குது. இதுக்கு மேலே அந்த விஷன் யார்ட்டும் இல்லை. பட் இவருக்கு ப்ராம்ப்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிடச்சிருக்கான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக வருவாண்ட ஒரு நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் நல்லா பண்ணாங்க, எஸ்டிடியை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படியே கண்டினியூவாக போகுது. இதை விட இன்னும் அட்வான்ஸாக இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆகும்போது இன்னும் பெட்டராக இருக்குன்றது இது இருக்குது. ரெண்டாவது மினிஸ்ட்ரேட்டே வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இங்கே நேரு ஸ்டேடியம்லேயே மாற்றிருக்காரு. மிகப்பெரிய ஒரு விஷயம். 7 to 10 o'clock வரைக்கும் இங்கே இருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாமே விஷயங்களை ஷேர் பண்ண முடியும், நம்ம வேண்டிய விஷயம் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பெரிய பிளானோட தான் இருக்கார். இப்போது சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸோட பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. என் பையன் 2 பேரும், பெரிய பையன் வந்து கிருஷ்ணகிரி ஸ்போர்ட்ஸ் லாஸ்ட்டு ஜாயின் பண்ணார், சின்ன பையனும் இந்த வருஷம் கவுன்சிலிங் ஜாயின் ஆயிருக்காரு. ஸோ எங்களோட ஃபுல் ஹோப்ஃபுல் எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பாலிசி வரப்போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது ரொம்ப லைக் கியூரியாசிட்டியாக இருக்குது. நல்லா இருக்கு. முதலமைச்சர் சரியான அமைச்சரை போட்டிருக்காரு. கண்டிப்பாக இதில் இன்னும் மாற்றமே இல்லை. ஸோ அது வந்து எக்ஸாம்பிள் கரெக்டாக சூட் ஆன மாதிரி கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, அதேமாதிரி சூட்டான ஒரு மினிஸ்டர் கிடச்சிருக்காரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாகராஜ் வந்து ரொம்ப அருமையாக பேசினாங்க. நாங்கள் கூட ரொம்ப பயந்துக்கிட்டு தான் வந்தோம். பையனை எப்படி விடுறது, சின்ன பையனாக இருக்கானே, எப்படி பார்த்துக்க போகிறாங்க, எப்படி விளையாட போகிறாங்கன்னு. ஆனால் அவங்க பேசுனதுக்கப்புறம் எங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை எப்படின்னா, உங்கள் பையன் இல்லை என் பையன், நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ட்டுருக்காங்க. இன்னும் மேற்கொண்டும் எல்லா விதத்துலையுமே இதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். ஆக்சுவலாக சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஃபுட்டுக்கு சொல்கிறாங்க. இந்த ஃபுட்டு வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபுட்டுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கோச்சஸ் எல்லாமே ஃபாரின் கோச்சஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து எந்த விளையாட்டுத்துறை அமைச்சருமே இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃபீஸ் நிறுவனத்தா சரித்திரமே கிடையாதான். ஐயா அவங்க வந்து இங்கே வந்து அவங்களுடைய விளையாட்டுத்துறை ஆஃபீஸை வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களோட குறைகள் எப்போனாலும் இங்கே வந்து சொல்லலாம் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கிட்டு சம்மந்தமாக, ட்ரெஸ்ஸு சம்மந்தமாக எல்லாமே நாங்கள் நிறைவாக செய்வோம். அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமாக சொன்னாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் வந்து பகல் பூரா ஓடி 6 மணிக்கு எந்திரிச்சு கிரவுண்டில் போய் விளையாண்டு அதுக்கப்புறம் படிக்க போகிறப்ப டயர்டாகிறான். இன்னொருத்தன் வீட்டிலேருந்து வர்றவன் வந்து நல்லா தெளிவாக எந்திரிச்சு வந்து படிக்கிறான். அவன் 100 மார்க் எடுக்கிறான், இவனால் 100 மார்க் எடுக்க முடியல. எல்லாருமே அவன் நல்லா படிக்கிறான்னு தான் சொல்கிறாங்க. அவன் நல்லா விளையாடுவானா அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது.
அதனால விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம விளையாட்டை வந்து ஒலிம்பிக் லெவலுக்கு கொண்டு போகணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை வந்து நாங்கள் நிறைவேற்றோன்னு ஐயா அவர்களுக்கு மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன். தமிழக அரசு சரியான அமைச்சரை போட்டிருக்காங்களா? கண்டிப்பாக 100% திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் வந்து எந்த வரைக்கும் என் சருத்தில் எந்த கட்சியும் கிடையாது, எந்த கட்சிக்கு போனதும் கிடையாது, எந்த கட்சி வெட்டியும் கட்டினதும் கிடையாது. நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த தடவை வந்து கரெக்டாக 100க்கு 100% இந்த முதலமைச்சரை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரை வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. வருவாங்க, சும்மா 2 ஃபோட்டோ கொடுப்பாங்க, ஒரு 4 சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, 1 மணி நேரம் எங்களுக்கு பேசியிருக்காங்க. சேர வேணான்னு வந்தவங்க கூட சேர்த்துட்டு போவாங்க. 100% முதலமைச்சருக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆதவர்ஜுனா வந்து பேசினார், விளையாட்டுத்துறை அமைச்சர். நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்றதுனால ஸ்போர்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். அவரோட வளர்ந்து வந்த பாதைகள் நிறைய சொன்னார். மாணவர்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் பேச்சு நல்லா பேசினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட மோட்டிவேஷன். விளையாட்டுத்துறைக்கு சரியான அமைச்சரா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருப்பார். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், STITல படிச்சு வந்திருக்காரு. அதனால நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஆமா, சரியான அமைச்சர். உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு பேரண்ட்ஸா? எங்களுக்கு பெருமையா இருக்கு. இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்த அமைச்சரா எங்க பசங்க அவங்க கண்ட்ரோல்ல போறப்ப அது ஒரு பெருமையா தான் இருக்கு. ஆதவர்ஜுன் அவரோட பேச்சு எப்படி இருந்தது? என்ன சொன்னாரு உங்களுக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே டெவலப் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா பசங்களுக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. STITல வந்து எல்லாமே பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. தமிழக முதலமைச்சர் சரியான அமைச்சரை போட்டிருக்காரா? விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு சரியான அமைச்சரை போட்டிருக்காருன்னு உங்களுக்கு தோணுது? சரியான அமைச்சரா போட்டிருக்காங்க. சரியான அமைச்சரா போட்டிருக்காங்க. சரியா இருப்பாங்க. விளையாட்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சவங்கள தான் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த STITல இருந்து வந்தவங்க தான் வந்து, அதனால எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, தமிழக அரசு வந்து சரியான அமைச்சரை போட்டிருக்காங்க? நல்ல ஒரு அமைச்சரை தான் போட்டிருக்கு. STITக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா ஒரு அமைச்சரை கொண்டு வந்திருக்காங்க. STIT பற்றி எப்படி சொல்றது, முதலமைச்சர் வந்து விளையாட்டுத்துறையை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரு ஆளை போட்டிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல அமைச்சர், சரியான அமைச்சர், விளையாட்டுத்துறைக்கு சரியான அமைச்சர். யார் உங்ககிட்ட பேசுவது? விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா வந்து எங்களை வந்து சந்திச்சாங்க. அழைப்பு ஆணையை வந்து தொடங்கி வச்சாங்க, இந்த கவுன்சிலிங்கை தொடங்கி வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க கொடுக்க வேண்டிய பெற்றோர்களா நாங்க கொடுக்க வேண்டிய அட்வைஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கான அட்வைஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு ரொம்ப சந்தோஷமான, இப்படி ஒரு மக்களோட மக்களா இருந்த அமைச்சரை நாங்க இப்பதான் பார்த்திருக்கோம். எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கோம், ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு 45 மினிட்ஸ் எங்களுக்காக எடுத்து தன்னோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் சொல்லி இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்களும் நல்லா வருவாங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். பேரண்ட்ஸை பத்தி பேசினாரு, என்ன பேசினாரு? எங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அவரே சொல்லிட்டாரு. நாங்களாம் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க வந்து STITோட ட்ரைப்ஸ். நாங்க நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவோம்னு தெரியல. ஆனா அவங்க வந்து கொடுத்த அட்வைஸ் எல்லாம், நாங்க வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம், எப்படி பண்ணுவோம்னு. சென்னையெல்லாம் எங்களுக்கு புதுசு, ஆனாலும் அவங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு. எப்படி சொல்றது, ஒரு பேரண்ட்ஸோட